Good morning, my dear students. Last class we have seen this virus. இல்லையா நம்ம வைரஸோட introduction பார்த்தோம். Milestones in virology. What is virology? The study of virus is called virology. இல்லையா viruses-ஓட living characters and non-living characters and classifications வரைக்கும் last classல பார்த்தோம். Are you all clear in that? Do you have any doubt in that? Okay. So today we are going to see the remaining part, viral genome and structure of tobacco mosaic virus and T4 bacteriophage. Already we know that based on the shape, there are three types of virus. What are they? Cuboid symmetry, adenovirus, helical symmetry, tobacco mosaic virus and atypical வந்து bacteriophage அப்படின்னு படித்தோம் இல்லையா. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வைரல் ஜீனோம். வைரல் ஜீனோம் அப்படின்றது என்ன? இட்ஸ் நத்திங் பட் ஜீனோம் அப்படின்றது என்னென்னா இட்ஸ் அ நியூக்ளிக் ஆசிட்ஸ் இருக்கு இல்லையா, ஜெனட்டிக் மெட்டீரியல். ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னா டிஎன்ஏ ஆர்என்ஏ இதுதான் வந்து என்ன சொல்லுவோம், ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நியூக்ளிக் ஆசிட்ஸ் வந்து ப்ரெசன்ட். நம்மளுக்கு வைரஸோட ஸ்ட்ரக்சர் என்ன? இட் அட் த சென்டர் நியூக்ளிக் ஆசிட் வில் பி ப்ரெசன்ட், அரவுண்ட் த நியூக்ளிக் ஆசிட் ப்ரோட்டீன் கோட் வில் பி கவர்ட். அதுதான் வந்து ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் வைரஸ் இல்லையா. ஸோ அப்போ வந்து என்ன இருக்கும், நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னாக்குள்ளார எய்தர் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ வில் பி ப்ரெசன்ட் இன் தி வைரஸ். வைரஸில் வந்து டிஎன்ஏ இருக்கும், இல்லைனா ஆர்என்ஏ இருக்கும், ரெண்டுமே இருக்காது. ஓகேவா. ஸோ அதுதான் வந்து என்னது வைரல் ஜீனோம். ஜீனோம் அப்படின்றது நத்திங் பட் டோட்டல் நம்பர் ஆஃப் டிஎன்ஏ விச் இஸ் ப்ரெசன்ட் இன் தி நியூக்ளிக் ஆசிட், தட் இஸ் கால்டு ஜீனோம். ஓகே. So each virus possesses only one type of nucleic acid, either DNA or RNA. The nucleic acid may be linear or circular form. So வந்து DNA அப்படின்றது வந்து மோஸ்ட் ப்ராபபிளி லீனியர் ஃபார்மில் தான் இருக்கும். பாக்டீரியாவில் மட்டும் அது வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா சர்க்குலர் ஃபார்மில் இருக்கும். ஓகேவா. ஹவ் யூ அண்டர்ஸ்டுட் வாட் ஐ எம் சேயிங்? ஸோ டிஎன்ஏ அப்படின்றது வந்து எல்லாத்துலேயுமே லீனியர் ஃபார்மில் இருக்கும். பட் பாக்டீரியாவில் மட்டும் என்ன இருக்கும் அப்படின்னா அதில் வந்து it has a circular formation இருக்கும். அதுதான் வந்து either DNA or RNA. ஓகே. ஸோ அது மாதிரி மோஸ்ட் ப்ராபப்ளி ஜெனரலி நியூக்ளிக் ஆசிட் இஸ் ப்ரெசன்ட் as a single unit, but in wound tumor virus and influenza virus it is found in segments. சிங்கிள் யூனிட் அப்படின்னா என்னென்னா ஒரு ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்ஸ் மாதிரி இருக்கும். wound tumor அப்படின்னா என்னது, அந்த டியூமர் அப்படின்னா என்னது அன்டிஃப்ரென்ஷியேட்டட் மாஸ் ஆஃப் செல்ஸ், நிறைய செல்கள் வந்து பகுப்படைந்து ஒரு கட்டி மாதிரி இருக்கும். அந்த கட்டிலையோ இன்ஃப்ளூயன்ஸா வைரஸில் மட்டும் இட் இஸ் ஃபவுண்ட் இன் செக்மெண்ட். செக்மெண்ட்ஸ் அப்படின்றது என்னது, செக்மெண்டேஷன் அப்படின்னா என்ன, பகுதி பகுதியாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஓகேவா. தென் த வைரஸஸ் பாசிங் டிஎன்ஏ ஆர் கால்டு டிஆக்சி வைரஸஸ். டிஆக்சி வைரஸஸ் அப்படின்றது என்னென்னா த வைரஸ் விச் பொசஸஸ் த டிஎன்ஏ. வைரஸில் டிஎன்ஏ இருந்தது அப்படின்னா தட் இஸ் கால்டு டிஆக்சி viruses. Okay. So அந்த அதாவது வைரஸ் which has the nucleic acid DNA are called deoxyvirus. சப்போஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நியூக்ளிக் ஆசிட் வந்து டிஎன்ஏவாக இருக்கும் அல்லது ஆர்என்ஏவாக இருக்கும் அப்படின்னு. ஸோ டிஎன்ஏவாக இருந்தது அப்படின்னா தட் இஸ் கால்டு டிஆக்சி வைரஸஸ். வேரஸ் ஆர்என்ஏவாக இருந்தால் தட் இஸ் கால்டு ரிபோ வைரஸஸ். ஓகே. தென் மெஜாரிட்டி வந்து அனிமல் வைரஸில், அனிமல்லையும் பாக்டீரியல் வைரஸ்லையும் எல்லாத்துலேயுமே வந்து டிஎன்ஏ வைரஸ் தான் இருக்கும். அனிமல்லாவே அதில் வந்து அனிமல் வைரஸில் எல்லாமே வந்து என்ன இருக்கும், டிஎன்ஏ இருக்கும். எக்ஸப்ஷன் ஆஃப் ஹெச்ஐவி. அதில் வந்து ஹெச்ஐவி வைரஸில் மட்டும் என்ன இருக்கும், நியூக்ளிக் ஆசிட் வந்து ஆர்என்ஏவாக இருக்கும். அதே மாதிரி பிளான்ட் வைரஸ் அப்படின்னாவே ஜெனட்டிக்கலாக அது வந்து ஆர்என்ஏவாக தான் இருக்கும். அதில் எக்ஸப்ஷன் என்ன அப்படின்னா காலிஃப்ளவர் மொசைக் வைரஸில் வந்து டிஎன்ஏ வந்து நியூக்ளிக் ஆசிடாக இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. ஓகேவா. ஸோ அந்த நியூக்ளிக் ஆசிட் ஆல்ரெடி நம்ம வந்து டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ, டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ அப்படின்றது கிளாஸிஃபிகேஷனில் படித்தோம் இல்லையா. ஸோ த நியூக்ளிக் ஆசிட்ஸ் மே பி சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர் டபுள் ஸ்டாண்டர்ட். ஆன் த பேசிஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் வைரஸஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு 4 கேட்டகரிஸ். அதாவது நியூக்ளிக் ஆசிட் இருக்கிறத பொறுத்து அந்த வைரஸ் வந்து 4 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ அப்படின்றது இட் வில் பி ப்ரெசன்ட் இன் தி பார்வோ வைரஸ். பார்வோ வைரஸில் வந்து டிஎன்ஏ எப்படி இருக்கும்னா சிங்கிள் ஸ்டாண்டர்டாக இருக்கும். அதே மாதிரி டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வந்து பாக்டீரியோபேஜில் டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கும். சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ டொபாக்கோ மொசைக் வைரஸ்லையும், தென் டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ wound tumor வைரஸ்லையும் இருக்கும். ஓகேவா. ஸோ திஸ் இஸ் த கேட்டகரி ஆஃப்
Classification of viruses based on the nature of nucleic acid. Okay, so what are they? Single stranded DNA, double stranded DNA, such a manner single stranded RNA, double stranded RNA. Have you all clear? Next we are going to see the tobacco mosaic virus. Tobacco mosaic virus அப்படின்றது என்ன? ஸோ டொபாக்கோ மொசைக் வைரஸ் டிஎம்பி வைரஸ் அப்படின்றது ராட் ஷேப் வைரஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் வந்து டொபாக்கோ மொசைக் வைரஸ். டொபாக்கோ மொசைக் வைரஸ் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணது டிமிட்ரி ஐவனோஸ்கி ஃப்ரம் த டொபாக்கோ பிளான்ட். முதல்ல வைரஸை கண்டுபிடிச்சவரே யார்? டிமிட்ரி ஐவனோஸ்கி. வாட் இஸ் திஸ்? டிமிட்ரி ஐவனோஸ்கி. அந்த டொபாக்கோ இலையை வந்து நல்ல செல் சாப் மாதிரி, அதாவது க்ரஷ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய செல் சாப்பில் வந்து தான் வந்து என்ன பண்ணாங்க, வைரஸ் அப்படின்ற ஒரு பார்ட்டிக்கல் இருக்குன்றதை முதல்ல 1892 he has discovered. Then viruses infected healthy plants through vectors like aphids, locusts, etc. வைரஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இன்ஃபெக்ட் ஆகாது, அதுக்கு வந்து இட் நீட் சம் மீடியேட்டர். வெக்டார் அப்படின்றது என்னென்னா க்ளோனிங் வெஹிக்கிள். வெக்டார்ஸ் அப்படின்றது என்னது? க்ளோனிங் வெஹிக்கிள். இட் நீட் சம் cloning vehicle, that means it needs some intermediator particles. Aphids, locusts அப்படின்றது, aphids locustus அப்படின்றது என்ன? லோகஸ்டா அப்படின்றது என்னென்னா அந்த வெட்டுக்கிளியோட வகைகள் இருக்கு இல்லையா, அப்பிட்ஸ் லோகஸ்ட் அதெல்லாமே வந்து இந்த வைரஸ் என்ன ஆகும், அந்த வெட்டுக்கிளியோட உமிழ்நீரில் வந்து இருந்துக்கும். அதாவது வெட்டுக்கிளி என்ன பண்ணும், மோஸ்ட்லி லீஃப் வந்து பிளான்ட்டெல்லாம் வந்து என்ன பண்ணும், கடிச்சு சாப்பிடும் பொழுது அதில் இருக்கக்கூடிய வைரஸ் வந்து இட் வில் பி accumulated in the saliva of the locusta, and when it will be biting other plants or any other healthy plants அப்படின்னாக்குள்ளார that will be transmitted from the aphids and locusta. Okay, the first visible symptom of tobacco mosaic virus is discoloration of leaf color along the veins and show typical yellow and green molting, which is mosaic symptom. So tobacco mosaic virus அப்படின்றது என்னென்னா புகையிலையை தாக்கக்கூடிய ஒரு வைரஸ் தான் வந்து டொபாக்கோ மொசைக் வைரஸ். அந்த வைரஸ் தாக்கியிருக்கு அப்படின்றது எப்படி நம்மளுக்கு தெரியும்னா, அதோட ஃபஸ்ட்டு சிம்டம் எப்படி இருக்கும்? டிஸ்கலரேஷன் ஆஃப் லீஃப் கலர். மோஸ்ட் ப்ராபபிளி லீஃப் வந்து க்ரீன் இன் கலராக இருக்கும். சப்போஸ் தட் டொபாக்கோ பிளான்ட் வில் பி இன்ஃபெக்டட் பை தி வைரஸ் அப்படின்னா டிஸ்கலரேஷன், அதோட கலர் வந்து பேலாக இருக்கும், பேல் கலர், அதாவது வெளிர்ன நிறமாக இருக்கும். அதே மாதிரி அந்த வெயின்ஸ் எல்லாம் வந்து மஞ்சள் கலரில் அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? Then the downward curling and distortion of the young apical leaves occurs. Downward bending அப்படின்னா அந்த இளம் இலைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த இளம் இலைகள்லாம் வந்து கீழ் நோக்கி சுருண்டு இருக்கும். Then plants become stunted and yield is affected. Plants become stunted அப்படின்னா என்னென்னா குள்ளத்தன்மையாகவே இருக்காது, அதாவது ஸ்டண்டட் growth அப்படின்றது அதோட வளர்ச்சி வந்து ப்ராப்பராக இருக்காது, அதோட ஈல்டிங்கும் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் கால் டொபாக்கோ மொசைக் வைரஸ். அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். நான் உங்களுக்கு வந்து புக்கில் வந்து இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் பேஜ் நம்பர் ஃபிகர் 1.4ல் டொபாக்கோ மொசைக் வைரஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரக்சரை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யூ ஹாவ் டு ரீட் அலாங் வித் த நோட்ஸ் இன் த ஸ்ட்ரக்சர். ஓகே, ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட் வாட் ஐ எம் சேயிங்? So this is called tobacco mosaic virus. Most probably இது வந்து இந்த மாதிரி ராட் ஷேப்பில் இருக்கும். ஓகேவா? அந்த ராட் ஷேப்பை வந்து மேக்னிஃபை பண்ணி பார்க்கும் பொழுது இந்த நடுவில் இருக்கக்கூடிய இது தான் வந்து நியூக்ளிக் ஆசிட், இந்த மேலே இருக்கக்கூடிய கேப்சோமியர்ஸ் இது. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் டொபாக்கோ மொசைக் வைரஸ் அப்படின்றது என்னென்னா, ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் டொபாக்கோ மொசைக் வைரஸ் வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபிக் ஸ்டடீஸில் பார்க்கும் பொழுது இட்ஸ் எ ராட் ஷேப்டு ஹெலிக்கல் வைரஸ். ராட் ஷேப் அப்படின்னா என்ன? ராட் அப்படின்றது என்ன? ஒரு குச்சி மாதிரியான வடிவத்தில் இருக்கும். ஹெலிக்கல் வைரஸ். இட் இஸ் மெஷரிங் அபவுட் 280 into 150 millimicron with a molecular weight of 39 into 10⁶ Daltons. ஸோ அதோட வெயிட் என்ன இருக்கும்? அதோட மெஷர்மெண்ட் என்ன இருக்கும் அப்படின்னா 280 into 150 millimicron மாலிகுலார் வெயிட் இருக்கும். அதே மாதிரி 39 into 10⁶ டால்டன்ஸாக இருக்கும். இந்த வீரியான் இஸ் மேடப் ஆஃப் 2 கான்ஸ்டிடியூயன்ட்ஸ். வீரியான் அப்படின்றது என்னது? வைரல் பார்ட்டிக்கல் இஸ் கால்டு வீரியான். வாட் இஸ் வீரியான்? த வைரல் பார்ட்டிக்கல் இஸ் கால்டு வீரியான். அது வந்து 2 கான்ஸ்டிடியூஷனாக இருக்கும். அதாவது ப்ரோட்டீன் கோட் கால்டு கேப்சிட். இந்த கேப்சிட் அப்படின்றது ஒரு ப்ரோட்டீன் கோட் அண்ட் கோர் கால்டு நியூக்ளிக் ஆசிட். அந்த நியூக்ளிக் ஆசிட் இருக்கும். டொபாக்கோ மொசைக் வைரஸில் நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம்? இட் இஸ் எ பிளான்ட் வைரஸ். ஈவன் தோ எக்ஸப்ஷன் ஆஃப் திஸ் பிளான்ட் வைரஸில் மட்டும் நியூக்ளிக் ஆசிட் வந்து என்னவாக இருக்கும்? ஆர்என்ஏவாக இருக்கும். ஓகேவா?
ஸோ இப்போ என்ன இருக்கும் அப்படின்னா நடுவில் ஒரு நியூக்ளிக் ஆசிட் ஆர்என்ஏ இருக்குது, அதை சுற்றி வந்து நிறைய புரோட்டீன் உரைகளாலான கேப்சிட் வந்து சூழ்ந்துருக்கு. ஓகேவா? த ப்ரோட்டீன் கோட் இஸ் மேட் அப் ஆஃப் அப்ராக்சிமேட்லி 2130 ஐடென்டிக்கல் ப்ரோட்டீன் சப்யூனிட் கால்டு கேப்சோமியர்ஸ். இது ஒவ்வொன்றுக்கும் என்ன பேர் அப்படின்னா கேப்சோமியர்ஸ். அதாவது இந்த ப்ரோட்டீன் கோட் வந்து என்ன கேப்சிட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கேப்சிட் எதால் ஆனதுன்னா 2130 ஒரே மாதிரியான அமைந்த ப்ரோட்டீன் சப்யூனிட் கேப்சோமியர் அப்படின்ற ஒரு ப்ரோட்டீன் சப்யூனிட்ஸால் ஆனதாக இருக்கும். அண்டு விச் ஆர் ப்ரெசன்ட் அரவுண்ட் த சென்ட்ரல் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ மாலிகுல். இது வந்து என்னது சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ மாலிகுல். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎம்பி வந்து ரிப்பீட்டட் 5 மார்க் கொஸ்டின் வித் டயக்ராம். ஓகேவா? ஸோ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபிக் ஸ்டடீஸில் பார்க்கும்பொழுது என்ன இருக்கும், இட்ஸ் எ ராட் ஷேப்பாக இருக்கும். இதில் சென்டரில் நியூக்ளிக் ஆசிட் இருக்குது, அதை சுற்றி வந்து ப்ரோட்டீன் கோட் இருக்கும். அந்த ப்ரோட்டீன் கோட் வந்து எதால் ஆனது, அதுக்கு என்ன பேர் அப்படின்னா கேப்சிட்னு பேர். கேப்சிட் இஸ் மேட் அப் ஆஃப் மெனி ஐடென்டிக்கல் ப்ரோட்டீன் சப்யூனிட்ஸ் கேப்சோமியர்ஸ். ஓகே, தட் நியூக்ளிக் ஆசிட் இஸ் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் nucleic acid. The genetic information necessary for the formation of complete TMB particle is contained in its RNA. ஸோ அந்த ஜெனட்டிக் பார்ட்டிகல்ஸ் அதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நியூக்ளிக் ஆசிட் அப்படின்றது என்னது ஜெனட்டிக்கல் வைரல் ஜீனோம் தான் வந்து ஆர்என்ஏ அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆர்என்ஏ கன்சிஸ்ட் ஆஃப் 6500 நியூக்ளியோடைட்ஸ். ஸோ நம்மளுக்கு டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ 10th நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. DNA is made up of many nucleotides, double stranded structure of helical structure of DNA படித்தோம். ஸோ நியூக்ளியோடைடு அப்படின்றது என்னது, வாட் இஸ் நியூக்ளியோடைடு? சுகர். நியூக்ளியோடைட்னா என்ன? சுகர் ப்ளஸ் நைட்ரோஜினஸ் பேஸ் பேர் ப்ளஸ் பாஸ்பேட், இது மூணு சேர்ந்தது தான் நியூக்ளியோடைடு. ஸோ இந்த ஆர்என்ஏ வந்து எத்தனை நியூக்ளியோடைடால் ஆனது? 6500 நியூக்ளியோடைடுகளால் ஆன சிங்கிள் ஸ்ட்ராண்ட் ஆர்என்ஏ வில் பி present in the center of the tobacco mosaic virus. Have you understood? Good. So இப்போ வந்து explain the structure of TMB அப்படின்னா you should draw this diagram and you should write the structure of TMB. You should write all the things. Okay. Next வந்து bacteriophage. Bacteriophage அப்படின்றது என்ன? The bacteria, the virus which is affecting the bacteria is called bacteriophage இல்லையா. ஸோ bacteriophage அப்படின்றது வைரஸஸ் இன்ஃபெக்டிங் பாக்டீரியா வந்து bacteriophage அப்படின்னு பேர். இட் லிட்ரலி மீன்ஸ் ஈட்டர்ஸ் ஆஃப் பாக்டீரியா. பேஜஸ் ஆர் சப்யூனிட் இன் சாயில், பேஜஸ் ஆர் அப்யூண்டன்ட் இன் சாயில், சீவேஜ் வாட்டர், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள் அண்ட் மில்க். ஓகேவா? ஸோ இப்போ வந்து bacteriophage அப்படின்றது என்ன? வைரஸ் இன்ஃபெக்டிங் பாக்டீரியா. எந்த பாக்டீரியாவை வந்து வைரஸ் இன்ஃபெக்ட் பண்ணுதோ அதுக்கு என்ன பேர்? bacteriophage அப்படின்னு பேர். உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் T4 bacteriophage கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து என்னது? T4 bacteriophage. ஓகேவா? ஸோ இந்த T4 bacteriophage அப்படின்றது ஸோ இதுதான் வந்து என்னது? T4 bacteriophage. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா tadpole shaped and டேட்பால் அப்படின்னா என்ன? தலைப்பிரட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது ஒரு ஹெட் இருக்கும். தலைப்பிரட்டை அப்படின்றது என்ன? தவளைகளோட சின்ன குட்டி இருக்கும் இல்லையா, ஹெட் இருக்கும், அதுக்கப்புறம் டெய்ல் இருக்கும். அதுதான் வந்து டேட்போல் ஷேப். ஸோ இந்த T4 bacteriophage வந்து டேட்போல் ஷேப் அண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் ஹெட், காலர், தென் டெய்ல், பேசல் பிளேட். ஓகே, அண்டு ஃபைபர்ஸ். இதுதான் வந்து டெய்லு. இங்கே இருக்கக்கூடியது வந்து ஃபைபர்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது என்னென்ன இருக்கும்? இதில் ஹெட் இருக்கும், காலர் இருக்கும், பேசல் பிளேட் இருக்கும், டெய்ல் ஃபைபர்ஸ் இருக்கும். ஓகேவா? இந்த ஹெட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா இந்த ஹெட் இஸ் ஹெக்ஸாகோனல் விச் கான்ஸ்டியூட் அபவுட் 2000 ஐடென்டிக்கல் ப்ரோட்டீன் சப்யூனிட். ஹெட் அப்படின்றது ஹெக்ஸாகோனல் அப்படின்னா என்ன? இதுதான் வந்து ஹெக்ஸாகோனல், அதாவது இந்த போர்ஷன் தான் வந்து ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 2000 ஐடென்டிக்கல் ப்ரோட்டீன் சப்யூனிட்ஸ் இருக்கும். ஓகேவா? நம்மளுக்கு வைரஸ் அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? ப்ரோட்டீன் கோட் இருக்கும், அதை சுற்றி ப்ரோட்டீன் கோர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. the long helical tail consists of an inner tubular core which is connected to the head by the collar. ஸோ இங்கே வந்து இருக்கிறது இது வந்து ஹெட்டு, இது வந்து ஹெட்டு. தென் இது வந்து என்னது? டியூபுலார் கோர் விச் இஸ் கனெக்ட். இதுதான் வந்து டியூபுலார் கோர் விச் இஸ் கனெக்டட் வித் த காலர். இந்த காலர் அப்படின்றது ஹெட்டையும் அந்த டெய்லையும் இணைக்கக்கூடிய அந்த டியூபுலார் காலம் இருக்கு இல்லையா, அந்த டியூபுலார் கோரை வந்து இணைக்கக்கூடிய ஒரு பகுதி தான் காலர். தெர் இஸ் எ பேஸ் பிளேட் அட்டாச்டு டு த எண்ட் ஆஃப் த டெய்ல். இந்த பேசல் பிளேட் வந்து டெய்லோட எண்ட், இதுதான் வந்து என்னது? பேசல் பிளேட். இங்கே இருக்கு இல்லையா,
இதுதான் வந்து basal plate. There is a basal plate attached to the end of the tail. The base plate contains 6 spikes and tail fibers. இங்கே உள்ளே இருக்குது இல்லையா, இதில் வந்து என்ன இருக்கும், டெய்ல் ஃபைபர்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஸ்பைக்ஸ் அப்படின்றது இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும். ஸ்பைக்ஸ்னால் என்ன, முட்கள் போன்ற அமைப்பு இருக்கும் இல்லையா, இந்த உள்ள ரோஸ் கலரில் இருக்குல்ல, அதுதான் வந்து பேசல் பிளேட்டில் எத்தனை இருக்கும் அப்படின்னா 6 ஸ்பைக்ஸ் இருக்கும் அண்ட் டெய்ல் ஃபைபர்ஸ் இருக்கும். தீஸ் ஃபைபர்ஸ் ஆர் யூஸ்டு டு அட்டாச் த பேஜ் ஆன் த செல் வால் ஆஃப் பாக்டீரியல் ஹோஸ்ட் டியூரிங் ரிப்ளிகேஷன். ஸோ இது எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, இந்த பாக்டீரியா பேஜ் ரிப்ளிகேஷன், பாக்டீரியல் ஹோஸ்ட் இருக்கு இல்லையா, பாக்டீரியா வந்து ரிப்ளிகேஷன் முறையில் தான் வந்து இனப்பெருக்கம் செய்யும். ஸோ அந்த மாதிரி ரிப்ளிகேஷன் ஆகும் பொழுது இந்த ஃபைபர்ஸ் வந்து அந்த பாக்டீரியாவோட அட்டாச் ஆகிறதுக்கு இந்த ஃபைபர்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஓகேவா. டிஎஸ் அப்படின்னா என்ன, டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ மாலிகுல் ஆஃப் அபவுட் 50 மில்லிமைக்ரான் இஸ் டைட்லி பேக்டு இன்சைட் த ஹெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த நியூக்ளிக் ஆசிட் வந்து என்னது, டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. ஓகே. ஸோ டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்கும். அது வந்து டிஎன்ஏ இஸ் அபவுட் 1000 times longer than the page itself. Okay. So this is the structure of T4 bacteriopage. Have you understood?